இப்போ பாஜக சார்பில் ராதிகா சரத்குமார் நிற்கிறாங்களே, அவருக்கு எந்த ஒரு வாய்ப்பு இருக்குது? ஒரு சீட்டுக்காக கட்சியே கொண்டு போய் அதில் இணைச்சிட்டாரு அப்படிங்கும்போது அவர் சார்ந்த அந்த நாடாரின மக்கள்கிட்டயே ஒரு வெறுப்பு. திடீர்னு வந்து கட்சியை பிஜேபியோட இணைச்சிட்டு திடீர்னு இந்த பகுதியில் வந்து ஒரு சீட்டையும் வாங்கிட்டு அவர் மனைவியை நிறுத்தினதில் அங்கே இருக்க அந்த தொகுதியில் இருக்கிற பிஜேபிக்காரங்களுக்கு அதிருப்தி ஒன்று இருக்குது. சில பிஜேபிக்காரங்கிட்ட நம்ம வந்து சர்வேக்கு நெருங்குற போது கூட அந்த அதிருப்தியை மறைமுகமாக சொன்னாங்க. அந்த உள்ளூர் மக்களுடைய தயாரிப்புகளை வாங்கலை, அதனால் அவங்களால உற்பத்தி செய்ய முடியல, வாழ்வாதாரம் பாதி. ஆக 3 வகையான தொழிலாளர்களும் அவங்களுடைய அந்த குடும்பங்களும் வறுமையில் தான் வாடுறாங்க. நம்ம மாணிக்கம் தாகூருக்கு நம்ம ஓட்டு போட்டோம், அவர் நம்ம தொகுதிக்கு வந்து ஏதாவது செஞ்சாரா? உள்ளூர்கார் தான் செஞ்சாரா? செய்யலையே. விருதுநகர் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் தமிழ் நியூஸ் குழு எடுத்த சர்வேயின் ஒட்டுமொத்த முடிவுகளின்படி 42% வாக்காளர்களின் ஆதரவுடன் தற்போது நாம் பார்க்கவிருப்பது விருதுநகர் மக்களவை தொகுதி. கலைஞர் கட்சிக்காக தான் ஓட்டு போட்டுருக்கோம். வந்து இவங்க எம்எல்ஏவோ யாருமே யாருமே நம்ம செய்யறாப்புல இல்லை. ஓட்டு போட்ட அன்னைக்கு 5000 வாரம் இருப்போம், ஆளையும் பார்க்க முடியாது. என்ன பண்ணிங்கன்னா 2வது முறை வந்து நாங்கள் ஓட்டு செய்யறதுக்கு எல்லாம் செய்யணும் சொல்லுவாங்க. ஓட்டு கேட்டவங்க இன்ன வரைக்கும் அந்த ஊரில் இருந்தாலும் வரவே இல்லை. ஏதோ பரவாயில்ல, ஓரளவுக்கு ஏதோ முதல் 700,000 ரூபா கொடுக்குறாங்க, செலவு கொடுக்குறாங்க. தண்ணி அடிக்காத வைக்கிறாரு, வேற செலவுக்கு பொங்கலையால் கொடுக்குறாரு, 1000 ரூபா கொடுக்குறாரு. அது அவருக்கு ஒரு பாராட்டலாம். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக யூடியூப் சேனல்கள் வரலாற்றில் முதல் முறையாக நமது தமிழ் நியூஸ் சேனல் நடத்திய மக்களவை தேர்தல் கருத்து கணிப்புகள். தமிழகத்தில் 7 நாடாளுமன்ற தொகுதிகள், 42 சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு 3000 வாக்காளர்கள் வீதம் மொத்தம் 21,000 நபர்களை நேரடியாக தொகுதி வாரியாக சந்தித்து நமது குழுவினர் நடத்திய மெகா கருத்து கணிப்பு முடிவுகள் இதோ உங்கள் பார்வைக்கு. விருதுநகர் மக்களவை தொகுதியில் 14,91,695 வாக்காளர்கள் உள்ளனர். எந்த கட்சிக்கு செல்வாக்கு இருக்கிறது? தற்போதைய எம்பியின் செயல்பாடு எப்படி? மத்திய மாநில அரசுகளின் செயல்பாடு எப்படி இருந்திருக்கிறது? தொகுதியினுடைய முக்கிய பிரச்சனைகள் என்னென்ன என்பது குறித்து தமிழ் நியூஸ் குழு நடத்திய கருத்து கணிப்புகளின் முடிவினை இப்போது பார்க்கலாம். நம்ம தமிழ் நியூஸ் சர்வே சார்பாக எடுக்கப்பட்ட சர்வேக்களில் பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக பேசிக்கிட்டு இருந்தோம். இப்பொழுது விருதுநகர் தொகுதியில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மனநிலை எப்படி இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் இப்போ எந்த அளவுக்கு களம் காண்றாங்க, யாருக்கு சாதகமாக இருக்குது, எந்த அளவுக்கு அவங்களுடைய பிரச்சாரங்கள் அங்கே கை கொடுக்குது அப்படின்னு தொடர்பாக தமிழ் நியூஸ் குழுவினுடைய அந்த சர்வே எடுத்த குழுவினுடைய தலைவர் திரு ராகவன் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்கலாம். பல்வேறு கேள்விகள் இருக்குது, பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். விருதுநகரை பொறுத்த வரைக்கும் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய மாணிக்கம் தாக்கூர் நிற்கிறார் திமுக கூட்டணியில். அதே மாதிரி விஜய் பிரபாகரன் அதிமுக கூட்டணியில் நிற்கிறாரு. ராதிகா பிஜேபியிலேருந்து நிற்கிறாங்க. கௌஷிக் அப்படிங்கிறவர் நாம் தமிழர் கட்சியிலேருந்து நிற்கிறாரு. இப்போ இந்த 4 நபர்களுக்கும் வந்து அந்த வேட்பாளர்களுடைய கிரேஸ் அங்கே மக்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகள் என்ன? விருதுநகரை பொறுத்த வரைக்கும் அது காமராஜர் பிறந்த ஊர் அடங்கிய தொகுதிங்கிறதுனால ஜென்ரலாகவே இங்கே காங்கிரஸுக்கு ஒரு பலம் உண்டு, இயல்பாகவே உண்டு. தொடர்ந்தும் கூட அப்படி இருந்தாலும் அதற்கு அடுத்தபடியாக அதிமுகவுக்கு ஒரு பவர் உண்டு தென் மாவட்டங்கள் அடிப்படையில். இந்த விருதுநகரை பொறுத்த வரைக்கும் இப்போ சிட்டிங் எம்பியான மாணிக்கம் தாகூர் கடந்த முறையும் எம்பி, மறுபடியும் அவர் நிற்கிறார். கடந்த ஒரு முறையில் அவர் என்ன செய்திருக்கிறாருங்கிறத அந்த மக்கள்கிட்ட வந்து பிரதிபலிக்குது. அவர் வந்து தொகுதி பக்கமே அதிகமாக வரல, தொகுதி பிரச்சனைகள் என்னென்னு கேட்கல. குறிப்பாக அந்த தொகுதியில் பிரதானமாக இருக்கிற பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பட்டாசு தொழிற்சாலை. அது உயிரிழப்புகளும் ஆண்டுக்கு ஆண்டு அதிகமாக தான் போயிட்டுருக்குது. ஆனால் அந்த தொழிற்சாலையுடைய வாழ்வாதாரங்கிறது சீன பட்டாசு இறக்குமதி அப்படிங்கிறது அந்த பட்டாசு தொழிற்சாலையை
நசுக்கி வருது. பிரதானமாக சிவகாசி அந்த தொகுதியில் விருதுநகர் தான் டாப் மோஸ்ட் வந்து அதுதான். அதை வந்து இந்த கருமருந்து பட்டாசு உற்பத்தி அப்படிங்கிறத அவங்க காலங்காலமாக செய்து வந்த தொழிலை தடை பண்ணிட்டு பசுமை பட்டாசு உற்பத்தி பண்ணணும்னு சொன்னாங்களே ஒழிய அதற்கான வரையறையோ அந்த எப்படி தயாரிக்கணுங்கிற முறையோ இது வரைக்கும் வரையறுக்கப்படலை. அதனால் அது ஒரு தடுமாற்றத்துலேயும் குழப்பத்திலையும் இருக்கனால அவங்களுடைய வாழ்வாதாரங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது முதல்ல. அடுத்தபடியாக தீப்பெட்டி தொழிற்சாலை, அது குடிசை தொழிலாக இருந்தது. கிராமப்பகுதி மக்களுக்கு அந்த தீப்பெட்டி தொழிற்சாலை வந்து ஒரு வாழ்வாதாரமாக இருந்தது. அதையும் மிஷினரி தொழிற்சாலை மூலமாக இறக்குமதி பண்ணனால அவங்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறி. அதற்கடுத்து கைத்தறி, விசைப்ப நெசவு, இதுவும் வந்து வெளியிலேருந்து இறக்குமதி பண்ணி தான் இந்த பொங்கலுக்கு இது கவர்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குள்ள வெளியிலேருந்து தான் இறக்குமதி பண்ணுறாங்கள, அந்த உள்ளூர் மக்களுடைய தயாரிப்புகளை வாங்கலை. அதனால் அவங்களால உற்பத்தி செய்ய முடியல, வாழ்வாதாரம் பாதி. ஆக 3 வகையான தொழிலாளர்களும் அவங்களுடைய அந்த குடும்பங்களும் வறுமையில் தான் வாடுறாங்க. அவங்களுக்கு மாற்று ஏற்பாடுகளை இந்த சிட்டிங் எம்பியோ இல்லது இந்த அரசு மத்திய மாநில அரசுகளோ செய்து தரலைங்கிற குமுறல் ஓவரால் அந்த தொகுதியில் எதிரொலிக்குது. இந்த சூழ்நிலையில் தான் இப்போ மாணிக்கம் தாகூர் மீண்டும் காங்கிரஸ் கூட்டணி கட்சி சார்பாக அவர் களமிறங்கியிருக்கிறாரு. அவருக்கு பல இடங்களில் எதிர்ப்பு அலைகள் ஒருபுறம் இருந்தாலும் கூட்டணி கட்சி பலம், இந்த பலத்தில் அவர் தெம்பாக நிற்கிறார். ஆனால் அதே நேரத்தில் விஜயகாந்தோட மகன் விஜய் பிரபாகரன் ரொம்ப எளிமையான அவருடைய அப்ரோச். ஒரு புரோட்டா கடைக்கு போனால் புரோட்டா போட்டுட்டு போகிறது அப்படின்னு மக்களோட மக்களாக அவர் ஒரு கையில் குறிப்போ பேடோ தயாரிக்கப்பட்ட உரையோ இல்லாமல் இயல்பாக யதார்த்தமாக ஸ்கிரிப்டே இல்லாமல் பேசுகிறாரு. அதுவே பெரிய விஷயம். பெரிய தலைவர்களே கையில் ஸ்கிரிப்ட், எடப்பாடியாக இருக்கட்டும், உதயநிதியாக இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், எல்லாருமே கையில் ஸ்கிரிப்ட் வச்சு பேசுகிற நேரத்தில் இவர் எதுவுமே இல்லாமல் இயல்பாக மக்களோட மக்களாகவே அவங்களோட எங்கள் அப்பா உங்களுக்காக தான் உழைச்சார் அப்படின்னா விஜயகாந்த் மேலே ஒரு கிரேஸ், குறிப்பாக பெண்கள் மத்தியில், கிராமத்து பெண்கள் வந்து நகரத்து பெண்கள் வரைக்கும் விஜயகாந்த் மேலே ஒரு கிரேஸ் இருக்குது. அவர் இறந்துட்டாருங்கிற ஒரு தாக்கமும் அந்த அனுதாபமும் இருக்குது. அதெல்லாம் அவர் மகன் மேலே இருக்குது. ஏன்னா 2 முறை நம்ம பார்த்துட்டோம், இவருக்கு போட்டு ஒன்றுமே செய்யலை. இப்போ புதுசாக வந்திருக்காரு, அவரும் இல்லை, அவர் மகன் இன்னைக்கு வந்திருக்கிறாரு, அவங்க குடும்பமே வந்து ஓட்டு கேட்குறாங்க. ஒரு முறை இவருக்கு போட்டு பார்த்தால்தான் என்ன, அவர் நல்லது செய்வார், சின்ன பையன், யங்ஸ்டர், அவருக்கு எல்லாம் விஷயம் புரிஞ்சவர், அதனால் செய்வார் அப்படின்னு எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் வந்து அவருக்கு கூடிக்கிட்டு வருது. மக்கள்கிட்ட வருது, செல்வாக்கு, ஓட்டு வங்கி வந்து அதிகரிச்சுட்டு வருது. இல்லை, கடந்த முறை கூட இப்போ தேமுதிக சார்பில் தான் அழகர் சாமி அப்படிங்கிற ஒரு வேட்பாளர் நின்னார். அவர் வந்து கிட்டத்தட்ட அடுத்த பொசிஷனில், அதாவது மாணிக்க தாகூருக்கு அடுத்த பொசிஷனில் அவர் தான் இருக்கார். அவர் 4,70,883 ஓட்டில் மாணிக்கம் தாகூர் ஜெயிக்கிறாரு. ஆனால் அதற்கு அடுத்தபட்சமாக அழகர் சாமி வந்து 3,16,000 ஓட்டு வாங்கியிருக்கிறாரு. இப்போ இது வந்து கை கொடுக்குமா? இதோட சேர்த்து நீங்கள் சொல்கிற மாதிரி விஜயகாந்தோடைய அந்த சிம்பத்தியில் அங்கே கிரியேட் ஆகுமா? ஆமாம், அவர் வந்து தேமுதிக கட்சியோட ஒரு பிரதிநிதி தான், ஒரு உறுப்பினர் தான் அழகர் சாமி நின்னார். இங்கே 2ஆம் இடத்துல தான் வந்திருக்கிறார். அதனால் இப்போ வந்து விஜயகாந்த் கட்சியில் இல்லை, விஜயகாந்தோடைய சொந்த புள்ளையே வந்து நிற்கிறார். அவர் குடும்பமே, மனைவி, தம்பி, அவர் குடும்பத்தாரே, எல்லாருமே இங்கே களமிறங்கி அவருக்காக வேலை பார்க்குறாங்க. தமிழ்நாடு முழுக்க இருக்கிற விஜயகாந்த் மேலே இருக்கிற அபிமானிகள், அவருடைய கட்சிக்காரர்கள் அத்தனை பேருமே தொகுதி முழுக்க ஒவ்வொரு வார்டாக கிராமமாக பொறுப்பெடுத்துக்கிட்டு வாக்கு சேகரிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறாங்க. அதனால் வந்து அவருக்கு வந்து அவரே வந்து நிற்கிறதுனாலையும் விஜயகாந்த் இறந்ததுனால அவர் மேலே இருக்கிற பற்றும் அன்பும் அனுதாபமும் அங்கே கூடி இருக்கிறதுனாலையும் அவரை வந்து உயர்த்துவதற்கான வாய்ப்புகள், கூடுதலாக வாக்குகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் அங்கே நம்ம சர்வேயில் நல்லா தெரிய வருது. இப்போ பாஜக சார்பில் ராதிகா சரத்குமார் நிற்கிறாங்களே, அவருக்கு எந்த வாய்ப்பு இருக்குது? ஒரு கட்சி ஒரே ஒரு சீட்டுக்காகவே சமத்துவ மக்கள் கட்சின்னு ஒரு கட்சியே ஆரம்பித்து அதன் தலைவராக இருந்தவர் இந்த தேர்தலின் போது தான் எல்லாரும் வந்து கூட்டணிக்காக பேரம் பேசுவாங்க. ஆனால் கூட்டணிக்கு ஒரு சீட்டுக்காக கட்சியே கொண்டு போய் அதில் இணைச்சிட்டாரு. அப்படிங்கும் போது அவர் சார்ந்த அந்த நாடாரின மக்கள்கிட்டயே ஒரு வெறுப்பு, அது பலதர மக்கள்கிட்ட நம்ம பேசும்போது ஒரு யங்ஸ்டர்லேருந்து முதியவர் வரைக்கும் கூட ஒரு சீட்டு, அதுவும் அவர் மனைவிக்கு நிப்பாட்டுறதுக்காக ஒரு கட்சியே கொண்டு போய் இணைச்சிட்டாரே அப்படிங்கிற ஒரு இரிட்டேஷன் அந்த அவங்களுடைய குரலில் ஒலிக்கிறத நம்ம சர்வேயில் பார்க்க முடிஞ்சுது. 2வது, இவங்க வந்து நாயுடு ஓட்டுகள் அங்கே இருக்குது, நாடார் ஓட்டுகளும் இருக்குது. அது குறைந்த அதே நாயுடு இனத்தை சேர்ந்தவர் தான் விஜயகாந்தோடைய பையனும். அதனால் அந்த நாயுடு ஓட்டுகள் 2ஆக பிரிந்தாலும் கூட பொதுவான ஓட்டுகள், அதிமுகவோட ஓட்டு வங்கி அங்கே இருக்குது, அது வந்து பிரதானமாக இருக்குது. அதோட தேமுதிக சேர்றது விஜயகாந்தோடைய நற்பெயரும் அவருடைய
படமும் அவர் படத்தை போலவே தான் அவர் நடப்பும் இருந்தது, அரசியலும் இருந்தது. அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோதும் கூட துணிச்சோட மக்களுக்காக கருத்துக்களை எடுத்து வைத்தாருங்கிற செய்தி அந்த பகுதியில் அந்த அடிப்பட்ட கிராம மக்கள் வரைக்கும் அந்த செய்தி பரவியிருக்கு. குறிப்பாக பெண்களிடத்தில் அந்த கிரேஸ் இருக்குது. பெண்கள் வந்து என்ன சொல்கிறாங்க இப்போ இவரை பற்றி எந்த பார்வையில் வாங்க பார்க்குறாங்க? நம்ம மாணிக்கம் தாகூருக்கு நம்ம ஓட்டு போட்டோம், அவர் நம்ம தொகுதிக்கு வந்து ஏதாவது செஞ்சாரா, உள்ளூர்கார் தான் செஞ்சாரா, செய்யலையே, பேர் சொல்கிற மாதிரி எந்த ஒரு திட்டத்தையும் அவர் கொண்டு வரலையே, நமக்கு ஜவுளி பூங்கா அமைக்கிறேன்னு சொன்னார், அதை செஞ்சாரா, அதை செஞ்சாக்கா நம்ம ஒரு வாழ்வாதாரம் வேலை வாய்ப்புகள் பெரிய இருக்குமே, சொன்னார் செய்தாரா அப்படிங்கிற குமுறல் இருக்குது. இப்போ விருதுநகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதியில் இந்த தொகுதிகளில் நம்ம வந்து கொஞ்சம் கிரவுண்ட் லெவலில் நம்ம பார்த்த சர்வேயில் விருதுநகரை பொறுத்த வரைக்கும் வந்து திமுகவுக்கு தானே ரொம்ப சாதகமாக இருக்குன்ற மாதிரி சர்வே வந்திருக்கு. திமுகவுக்கு சாதகமாக இருக்கிறது மாநில அரசோட செயல்பாடு, அது மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கிற இந்த மகளிர் உதவித்தொகை எல்லா தொகுதியிலையும் எதிரொலிக்கிற அது அந்த விருதுநகர்லையும் எதிரொலிக்குது. அதே நேரத்தில் விருதுநகரில் வந்து தானிய உற்பத்தியில் குறிப்பாக பருப்பு உற்பத்தியில் அங்கே பிரதான இடம் வகிக்குது. அந்த உற்பத்தி பொருளுக்கான விற்பனை, இல்லை தானிய கிடங்கு, அதை வந்து மதிப்பு கூட்டப்பட்டு விற்பதற்கான தொழிற்சாலைகள், அதேமாரி எதுவும் கொண்டு வர முயற்சி பண்ணலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. செய்யலைங்கிறத விட குறைந்தபட்சம் ஒரு கோரிக்கை, ஒரு அழுத்தம் கொடுக்கலை, குரல் கொடுக்கலை. அந்த தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுத்தார், அந்த வாக்குறுதியை மறந்துட்டார், திரும்ப வந்து வாக்குறுதி கொடுக்குறார். அப்படிங்கும் போது 2 முறை பார்த்துட்டாங்கல்ல, அதனால் 3ஆம் முறை இப்போ புதுசாக வரவர் எந்த குறிப்பாக நான் அங்கேயே வந்து தங்குவேன், உங்களுடைய குறைகளை தீர்ப்பேன், உங்களில் ஒருவனாக நான் இருப்பேன் அப்படின்னு அவர் வந்து யதார்த்தமாக மக்களோட மக்களாக விஜய் பிரபாகரன் பேசுறது நம்ம வீட்டு பிள்ளை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, இப்போ செகண்ட் பிளேஸாக பார்க்கும்போது விருதுநகர்லேயே வந்து பாஜகவுக்கு வந்து அடுத்த கட்டமாக சாதகமாக இருக்குது. அவங்களுக்கு கொஞ்சம், அதாவது அதுக்கு அடுத்தபட்சமாக தான் தேமுதிகவுடைய விஜய் பிரபாகரே இருக்கிறாரு. திடீர்னு வந்து கட்சியை பிஜேபியோட இணைச்சிவிட்டு திடீர்னு இந்த பகுதியில் வந்து ஒரு சீட்டையும் வாங்கிட்டு அவர் மனைவியை நிறுத்தினதில் அங்கே இருக்க அந்த தொகுதியில் இருக்கிற பிஜேபிக்காரங்களுக்கே அதிருப்தி ஒன்று இருக்குது. சில பிஜேபிக்காரங்கள்கிட்ட நம்ம வந்து சர்வேக்கு நெருங்குற போது கூட அந்த அதிருப்தியை மறைமுகமாக சொன்னாங்க. இங்கே நாங்கள் அடுத்தபடியாக நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு இவர் ஆண்டு காலம் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டோம், சர்வீஸ் பண்ணிட்டோம், ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு கட்சியை இங்கே இணைச்சி திடீர்னு இந்த தொகுதியில் வந்து சீட்டை வாங்கி அவர் நின்றுட்டார், அப்போ எங்களுடைய இது அரசியல் எதிர்காலம் என்ன ஆகிறது, எங்களை இது காலங்காலமாக உழைச்சவங்களுக்கு மரியாதை இல்லையே அப்படின்னு பிஜேபிக்காரங்களே மிக மூத்த தலைவர்களுடைய முக்கிய ஆதரவாளர்கள் கூட நம்மகிட்ட அதை பிரதிபலித்தாங்க. அதெல்லாம் மறைமுகமாக அவங்க வந்து அவங்க எதிர்ப்பை காட்டுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு வீகம் தோணுது. இப்போ அருப்புக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் வந்து திமுகவுக்கும் அதிமுக கூட்டணிக்கு, அதாவது விஜய் பிரபாகர் தேமுதிகவுக்கும் தான் கொஞ்சம் காம்படிஷன் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா வெறும் 4% தான் வந்து வித்தியாசம் இருக்குது. மக்கள் வந்து முதற்கட்டமாக திமுக கூட்டணி என்று சொல்லி ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்த கட்டமாக 37% தேமுதிகவுக்கு சாதகமாக இருக்குது. இங்கே வந்து கொஞ்சம் களம் மாறுதோ, விஜய் பிரபாகர் மேலே இன்னும் கொஞ்சம் அதிகமான கிரேஸ் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆமாம், அருப்புக்கோட்டையை ஒட்டிய ஊர் தான் வந்து அவருடைய விஜயகாந்தோட பிறந்த பூர்வீகம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த நம்ம மண்ணின் மைந்தன் அப்படிங்கிற ஒரு இமேஜ் வந்து அவருக்கும் இருக்குதானே. அந்த வகையில் அவருக்கு வந்து அந்த கிரேஸ் கூடுது, அது கூடுது. அந்த அந்த வாய்ப்பு வந்து ராதிகாவுக்கு இல்லை. ஆமாம், பிஜேபி கூட அதில் ரொம்ப குறைவாக தான். ஆமாம், பிஜேபி டோட்டலால் விருதுநகர் தொகுதியை பிடிச்ச வரைக்கும். ஆமாம், நாம் தமிழர் கட்சிக்கு இணையாக கூட இருப்பாங்க சில இடத்துல வந்து கூடுதலாக நாம் தமிழரே இருப்பாங்க. நிச்சயமா. இப்போது சிவகாசியும் அதே மாதிரி திமுகவுக்கு அதிகமான கிரேஸ் இருக்குது. அடுத்த கட்டமாக தேமுதிக, 3ஆம் இடத்துல நாம் தமிழர் கட்சி இருக்குது, 4ஆவது இடத்துல தான் பாஜக இருக்குது. அங்கே எப்படி சூழ்நிலை இருக்குது? ஏன்னா சிவகாசியில் நீங்கள் பிரதானமாக சொன்னீங்க, ஏற்கனவே இந்த பட்டாசு தொழிற்சாலை பிரச்சனைகள்லாம் வந்து அங்கே ஒரு பிரதான ப்ராப்ளமாக இருக்குது. அங்கே வந்து சரியான முறையில் அதை தீர்த்து வைக்கலை அப்படின்ற வருது. இப்போ இருந்தும் கூட அந்த கிரேஸ் அப்படின்றது மாணிக்கம் தாக்கூர் மேலே இருக்குது அப்படின்னு தான் பார்க்க முடியும். இப்போ வந்து அந்த பட்டாசு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கும் பசுமை பட்டாசு தயாரிப்பதற்கும் ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணி அவங்க ஒரு ஆய்வு அறிக்கை கொடுத்த பிறகு அந்த பிரச்சனை முற்றிலுமாக தீர்க்கப்படும் அப்படிங்கிற வாக்குறுதியை ஸ்டேட் கவர்மெண்ட் சார்பாக அமைச்சர்கள் வட்டாரம் நேரடியாக போய் அந்த அமைப்புகள்கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க, நம்ப வைக்கிறாங்க. அது வந்து அவங்களுக்கு அந்த தொழிலாளர்கள் நம்புகிற பட்சத்தில் அது வந்து ஓட்டு வங்கியாக அவங்களுக்கு மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க சதவீதம் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. இப்போ திருமங்கலமும் அது மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அடுத்த கட்டமாக அதிமுக கூட்டணி, பிஜேபி கூட்டணி 3rd பிளேஸில் இருக்குது. லாஸ்ட்டாக வந்து நாம் தமிழ் கட்சி 4ஆம் இடத்துல இருக்குது.
இப்போ இதுலேயும் வந்து அந்த கிரேஸ் அப்படின்றது அப்படியே இருக்குது. அந்த அதிருப்தி அப்படின்ற மனநிலையை நம்ம இங்கே எடை போட்டு பார்க்க வேண்டியது இருக்குல்ல. இப்போ இங்கே வந்து ஒரு சில இடங்கள்ல கிரேஸ் கூட தானே செய்யுது. ஆமாம், திருமங்கலத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயம் சார்ந்த பகுதி அதிகம். ஆனால் அந்த விவசாயிகள் வந்து அவங்க பிழைப்பை தேடி மதுரைக்கோ விருதுநகருக்கோ தான் போக வேண்டியதாக இருக்குது. அப்படி ஒன்று இருக்குது. அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிறதுக்கு, அவங்களுடைய உற்பத்தி விவசாயத்தை அதிகரிக்கிறதுக்கு, எழுது மதிப்பு கூட்ட பொருளாக அவங்கள வாழ வைக்கிறதுக்கான வழிமுறைகளை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, சிட்டிங் எம்பியும் சரி செய்ய தவறியிருக்காங்க. இனிமேலுக்காக செய்யணும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு அந்த பகுதியில் இருக்குது. ஓகே, இப்போ ஆளுங்கட்சியாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் திமுக அரசு இருக்குது அப்படின்றதுனால அந்த ஒரு நம்பிக்கையிலையும் உங்கள் இந்த வாக்கு அப்படின்றது அப்படியே ஸ்டாண்டர்டாக இருக்குது அப்படின்றதுலாம். ஆமாம், அந்த வாக்கு வங்கி திமுகவுக்கு இப்போ கடந்த முறையை போலவே இந்த முறையும் இருக்குது. அவங்களுக்கு குறையலை. அது ஒரு சதவீதம் கூடியிருக்க ஒழிய குறையலை. அந்த திமுகவுடைய வாக்கு வங்கி தான் இப்போதைக்கு திமுக கூட்டணியான காங்கிரஸ் சார்பில் நிற்கக்கூடிய மாணிக்கம் தாகூருக்கு வந்து சேரணும். ஓகே, இப்போ திருப்பரங்குன்றமும் அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை. திமுக வந்து கிட்டத்தட்ட 34% மக்கள் வந்து இது கொடுத்துருக்குறாங்க, மார்க் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் வந்து அடுத்த கட்டமாக பிஜேபி இருக்குது. அறுபடை வீடா உண்டான திருப்பரங்குன்றத்தில் வந்து பக்தர்களுக்கான அடிப்படை வசதி தேவைங்கிறது இன்னமும் தீர்க்கப்படாமல் தான் இருக்குது. அந்த மக்களுக்கு அங்கே பொழுதுபோக்கு உட்காரத்துக்கு இடம்னாக்க 2 பூங்கா இருக்குது. அந்த பூங்காவிலேயே உட்கார்ந்தவங்களாம் நாங்கள் போய் சர்வே பண்ணோம். அது வந்து பாலைவனம் மாதிரி தான் இருக்குது. பசுமைக்கு மருந்து கூட ஒரு பசு இலையை பார்க்க முடியல. நீங்கள் இதை சுற்றி பாருங்கள் சார், அப்படி திரும்பி பாருங்கள், லைட் எரியுதா? இருட்டுக்குள்ளார ஒரு பாலைவனத்தில் ஒரு செத்த பொழுதுபோக்குக்கு வந்து உட்கார முடியல குழந்தைங்களோட. இந்த வெய்ய காலத்தில் கூட இதை கூட பராமரிக்கல. இதெல்லாம் அவங்க கண்ணிலேயே படாதா? இந்த எம்பி இந்த பக்கம் வரும்போது கூட இந்த இடம் இந்த ஓட்டு கேட்டு வர்றாங்கல்ல, அப்போயாவது அவங்க ஒரு நிமிஷம் வந்து உட்காந்து போக சொல்லுங்கள். அப்படின்னு யதார்த்தமாகவே சொல்கிறாங்க. இப்போ சாத்தூரும் அதே மாதிரியான ஒரு சூழல் தான். திமுகவுக்கு தான் பெரும்பாலும் சாதகமாக இருக்குது. அதிமுக அடுத்த கட்டமாக இருக்குது. இப்போ இதில் வந்து பிஜேபி 3rd பிளேஸில் இருக்குது. நாம் தமிழர் ஆஸ் யூஷுவல் 4ஆம் இடத்துல இருக்குது. இப்போ இதில் 2 இடத்துல வந்து முன்னிலையில் இருக்குது, 2 தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி. இப்போ இதில் வந்து 4ஆம் இடத்துல இருக்குது. இப்போ இதுலேயும் வந்து திமுகவுக்கு சாதகமாக இருக்குது. இங்கே சாத்தூரில் என்ன அடிப்படையான பிரச்சனைகள் என்ன, அங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன? சாத்தூரில் இருக்கிற அந்த நெசவு தொழில் ரன்னிங் ஆகிட்டுருக்கு. அமைச்சரும் அந்த ஊருக்கு வேணுங்கிறத என்னவோ அதை செஞ்சு கொடுக்குறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமாக மக்கள் பயனடைஞ்சிருக்கிறாங்க. அந்த பயன்தான் பிரதிபலிப்பு தான் அங்கே அதிகப்படியான திமுகவுக்கு கூட்டணிக்கு வாக்கு கிடைப்பதற்கு அதுதான் காரணமாக இருக்கும். ஓகே சார், இப்போ ஓவரால் பிரச்சனையாக அந்த தொகுதியினுடைய பிரதான பிரச்சனையாக எதை பார்க்குறாங்க? அந்த தொகுதி மக்கள் எதை பிரச்சனையாக பார்க்குறாங்க? ஓவராலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 3 தான். அந்த பட்டாசு தொழிற்சாலை தான் அந்த விருதுநகருக்கு சிவகாசி பட்டாசு தொழிற்சாலை. அந்த வாழ்வாதாரம் கொடுக்கக்கூடிய, அந்த மக்களுக்கு வாழ்வாதாரம் கொடுக்கக்கூடிய ஒரே தொழில் அதுதான். அது வந்து சீரமைக்கப்படணும், அது விரைந்து சீரமைக்கப்படணும், அது தீர்க்க முயற்சி பண்ணணும், உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும், வரக்கூடிய எம்பியாவது அதை செயல்படுத்தணும் அப்படின்னு அந்த மக்கள் எதிர்பார்ப்பு. ஓகே சார், விருதுநகர் தொகுதி சம்மந்தமாக வந்து பல்வேறு விஷயங்களை ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. இப்போ மற்றும் ஒரு தொகுதியில் நம்ம இணையலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். தற்போது நாம் பார்க்கவிருப்பது விருதுநகர் மக்களவை தொகுதி. தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட கோரி உண்ணாவிரதமிருந்து உயிர்விட்ட பெருமகனார் சங்கரலிங்கமும் பெருந்தலைவர் காமராஜரும் பிறந்த சிறப்புக்குரியது விருதுநகர். இந்த தொகுதியில் சாத்தூர், சிவகாசி, விருதுநகர், அருப்புக்கோட்டை, திருப்பரங்குன்றம், திருமங்கலம் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகள் அடங்கியுள்ளன. இதில் திருப்பரங்குன்றமும் திருமங்கலமும் மதுரை மாவட்ட பகுதிகளாகும். விருதுநகர் மக்களவை தொகுதியில் 14,91,695 வாக்காளர்கள் உள்ளனர். திருமங்கலமும் திருப்பரங்குன்றமும் அதிமுக வசம் உள்ளது. மற்ற 4 தொகுதிகளில் திமுகவும் காங்கிரசும் வெற்றி பெற்றுள்ளன. விருதுநகர் மக்களவை தொகுதியில் 2009 மற்றும் 2019 தேர்தல்களில் காங்கிரசின் மாணிக்கம் தாக்கூர் வெற்றி பெற்றுள்ளார். தற்போது திமுக, அதிமுக, பாஜக மற்றும் நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டியால் பரபரப்பின் உச்சத்தை எட்டியுள்ள இங்கு சிட்டிங் எம்பியான காங்கிரஸை சேர்ந்த மாணிக்கம் தாக்கூர் மீண்டும் களம் காண்கிறார். அதிமுக கூட்டணியில் மறைந்த நடிகரும் தேமுதிக நிறுவனருமான விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன், பாஜக சார்பாக நடிகை ராதிகா சரத்குமார் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வேட்பாளர் கௌசிக் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். விருதுநகர் மக்களவை தொகுதியில் எந்த கட்சிக்கு செல்வாக்கு இருக்கிறது, தற்போதைய எம்பியின் செயல்பாடு எப்படி, மத்திய மாநில அரசுகளின் செயல்பாடு எப்படி இருந்திருக்கிறது, தொகுதியினுடைய முக்கிய பிரச்சனைகள் என்னென்ன என்பது குறித்து ஐ தமிழ் நியூஸ் குழு நடத்திய கருத்து கணிப்புகளின் முடிவினை இப்போது பார்க்கலாம்.
தொகுதி வாரியாக பார்க்கும் பொழுது தற்போது விருதுநகர் சட்டமன்ற தொகுதி கர்ம வீரர் காமராஜரின் சொந்த தொகுதியான இங்கு திமுகவுக்கு தங்களது ஆதரவை 50% வாக்காளர்களும், பாரதிய ஜனதாவுக்கு 23%, அதிமுக மற்றும் நாம் தமிழருக்கு தலா 6%, 15% பேர் மற்ற கட்சிகளுக்கும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். மாணிக்கம் தாக்கூரின் செயல்பாடு சுமாராக உள்ளதாக 92% பேரும், சிறப்பாக உள்ளதாக 3%, 5% பேர் மோசம் என்றும் தெரிவித்துள்ளனர். அடுத்ததாக அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதி மறைந்த முன்னாள் முதல்வரும் அதிமுகவை நிறுவியவருமான எம்ஜி ராமச்சந்திரனை முதன்முறையாக, அதுவும் முதல்வராக சட்டமன்றம் அனுப்பிய பெருமைக்குரிய தொகுதி அருப்புக்கோட்டை. கடந்த 2 சட்டமன்ற தேர்தல்களாக திமுகவின் KKSSR ராமச்சந்திரன் வசம் இருக்கும் இந்த தொகுதியில் மேற்கண்ட சர்வேயில் 41% வாக்காளர்கள் திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். 37% அதிமுகவுக்கும், 18% வாக்காளர்கள் நாம் தமிழர் கட்சிக்கும், 4% வாக்காளர்கள் பிஜேபிக்கும் தங்களுடைய ஆதரவை தெரிவித்துள்ளனர். தொகுதி எம்பியினுடைய செயல்பாடுகளை பொறுத்தவரை அது சிறப்பாக இருப்பதாக 30% வாக்காளர்களும், 23% சுமார் என்றும், 47% பேர் மோசம் என்றும் கூறியுள்ளனர். சிவகாசி சட்டமன்ற தொகுதி குட்டி ஜப்பான் என புகழப்படும் அளவுக்கு சுறுசுறுப்பிற்கு பெயர் போன சிவகாசி சட்டமன்ற தொகுதி. இங்கு திமுகவுக்கு 36% பேரும், அதிமுகவுக்கு 28% பேரும், 11% வாக்காளர்கள் நாம் தமிழர் கட்சிக்கும், பாஜகவுக்கு 8% வாக்காளர்களும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். தொகுதி எம்பி மாணிக்கம் தாக்கூரின் செயல்பாடுகள் சிறப்பாக இருப்பதாக 34% வாக்காளர்களும், 56% சுமார் என்றும், 10% வாக்காளர்கள் மோசம் என்றும் கருத்து தெரிவித்துள்ளனர். திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி மதுரை மாவட்டத்தில் இருக்கும் இந்த தொகுதியின் சிட்டிங் MLA அதிமுகவை சேர்ந்த உதயகுமார் ஆவார். இந்த தொகுதி சர்வேயிலும் திமுகவுக்கே அதிக ஆதரவு கிடைத்துள்ளது. 52% பேர் திமுகவுக்கும், 22% பேர் அதிமுகவுக்கும், 16% வாக்காளர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கும், நாம் தமிழர் கட்சிக்கு 10% வாக்காளர்களும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். தொகுதி எம்பியினுடைய செயல்பாடு குறித்த கேள்விகளுக்கு 11% சிறப்பு என்றும், 38% வாக்காளர்கள் சுமார் என்றும், 41% வாக்காளர்கள் மோசம் என்றும் கருத்து தெரிவித்துள்ளனர். அடுத்ததாக திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி மதுரை மாவட்டத்திற்குள் அமைந்துள்ள இந்த தொகுதியின் சிட்டிங் MLAவாக அதிமுகவினுடைய ராஜன் செல்லப்பா இருக்கிறார். இங்கு திமுகவுக்கு 34% பேரும், பாஜகவுக்கு 24% வாக்காளர்களும், அதிமுகவுக்கு 23% வாக்காளர்களும், 19% நாம் தமிழர் கட்சிக்கும் ஆதரவாக வாக்களித்துள்ளனர். நம்முடைய ஐ தமிழ் சர்வேயில் தொகுதி எம்பி மாணிக்கம் தாக்கூரின் செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பது குறித்த கேள்விக்கு அது சுமாராக இருப்பதாக 60% பேரும், 24% வாக்காளர்கள் மோசம் என்றும், சிறப்பு என்று 16% வாக்காளர்களும் தெரிவித்துள்ளனர். விருதுநகர் மக்களவை தொகுதியில் நிறைவாக பார்க்க இருப்பது சாத்தூர் சட்டமன்ற தொகுதி. கடலை மிட்டாய், காராச்சேவுக்கு புகழ்பெற்ற சாத்தூர் தொகுதி தற்போது ரகுராமன் வசம் உள்ளது. இங்கு மேற்கொண்ட சர்வேயில் 39% பேர் திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். அதிமுகவுக்கு 25% பேரும், 14% பாஜகவுக்கும், 10% பேர் நாம் தமிழர் கட்சிக்கும் ஆதரவை தெரிவித்துள்ளனர். தொகுதி எம்பியினுடைய செயல்பாடு குறித்த கேள்விக்கு 17% வாக்காளர்கள் சிறப்பு என்றும், 47% வாக்காளர்கள் சுமார் என்றும், 36% வாக்காளர்கள் மோசம் என்றும் கருத்து தெரிவித்துள்ளனர். ஆக ஒட்டுமொத்த விருதுநகர் மக்களவை தொகுதியினுடைய நிலவரத்தை பொறுத்தவரை விருதுநகர் மக்களவை தொகுதிக்குட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் ஐ தமிழ் நியூஸ் குழு எடுத்த சர்வேயின் ஒட்டுமொத்த முடிவுகளின்படி 42% வாக்காளர்களின் ஆதரவுடன் திமுகவே முதலிடத்தில் உள்ளது. அதிமுக 24% ஆதரவுடன் 2வது இடத்திலும், பாஜக 15% மற்றும் நாம் தமிழர் 14% என தங்களுடைய ஆதரவுடன் அடுத்தடுத்த இடங்களை பிடித்துள்ளனர்.